ஹாய், திஸ் இஸ் பூவி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரோக்கன் வீட் ரவா வச்சு ஒரு பொங்கல் ரெசிபி செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. மூங் தால் வந்துட்டு, அதாவது பாசிப்பருப்பு வந்துட்டு 3/4 கப்பு இருந்தால் போதும். 1 கப்பு வந்துட்டு ப்ரோக்கன் வீட் ரவா. ஓகே, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இந்த வீட் ரவாவை போட்டுக்கோங்க. அப்புறம் மூங் தால், அதாவது பாசிப்பருப்பையும் போட்டுட்டு ரெண்டுத்தையுமே வந்துட்டு நெய்யில் வந்து வறுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கே வாசனை வரும், ஃப்ளேவர்ஃபுல் வாசனை வரும் உங்களுக்கே வறுக்கும் போதே தெரியும். ஸோ ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பும் இதுலேயும் ஈக்குவலாக வறுத்துக்கிட்டு எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதை விட 3 மடங்கு தண்ணி ஊற்றிடணும். ஓகேங்களா? அப்போ தான், ஏன்னா வீட் ரவா வேகிறதுக்கும் தண்ணி நிறையா அப்சர்வ் பண்ணும். அண்ட் ஆல்சோ பாசிப்பருப்பும் வெந்து கிடைக்கும். ஸோ 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, 3 கிளாஸ் அளவுக்கு. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான சால்ட்டு போட்டுட்டு நான் வந்து குக்கரில், என்னோடய ப்ரெஷர் குக்கருக்கு நான் 3 விசில்ஸ் போல் வச்சுட்டேங்க. உங்களோட சில குக்கர்லாம் பார்த்திங்கன்னா 1 விசில்லே இதாகிடும். ஓகே, அடுத்தது வேகிற நேரத்தில் மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா பொடியாக பல்ஸ் மோடில் அரைச்சி ரெடி ஆகிடுச்சிக்கோங்க. அவ்வளோதான், 3 விசில்ஸ் போல் வெந்துடுச்சுங்க. நல்லா இந்த மாதிரி சாகியாகவே இருக்கட்டும். பொங்கல் அப்படி தானே இருக்கணும், நல்லா இருக்கும் கொஞ்சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் கீ, 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேங்க. இல்லை நீங்கள் கீயே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே வந்துட்டு மிளகு போடுறதா இருந்தாலும் போடலாம். பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மிளகோடு சேர்த்து சாப்பிடுவோம், கீழே போட மாட்டோம். ஃபைனலாக கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுட்டுங்க. அவ்வளோதாங்க, ப்ரோக்கன் வீட் ரவாவில் செஞ்ச ஒரு பொங்கல் ரெசிபி. நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியில் தானே நம்ம பண்ணுவோம், அதில் பண்ணாமல் இதில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ட்ரை கட்டி வைப்போம். அண்ட் அதுக்கு தொட்டுக்க தோதுவாக வந்துட்டு உங்களுக்கு என்ன சட்னியோ இல்லை சாம்பாரோ எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வெறுமனே கூட இதை சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, ரவை பொங்கல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்துட்டு கொஞ்சம் இது வந்து ப்ரோக்கன் வீட் ரவாவில் பண்ணனால நம்ம கில்ட் ஃப்ரீயாக சாப்பிட்லாம். அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிடணும், அவ்வளோதாங்க நம்மளோட மோட்டிவ். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் நிறையா வீடியோஸ், எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய் பாய், see you later, stay connected.